நாம பார்க்க போற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சரி, இது ஒரு அருமையான வசனம். பார்க்கிறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப ஈஸி இல்லையா புரியறதுக்கு. என்ன சொல்லியிருக்கு? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆனா இந்த வசனம் சாதாரண வசனமா இருந்தாலுமே இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் பேக்ட் வித், அதுல ஒரு நல்ல அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஜார்ஜ் முல்லர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜார்ஜ் முல்லர் ஒரு 19th செஞ்சுரியில இருக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகர். அவர் ஒரு மிஷனரியும் கூட. அது மாத்திரம் இல்ல, இந்த அநாத பிள்ளைகள் எல்லாம் எடுத்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் உடைய ஒரு பெரிய டைரக்டர் கூட அவர். 1870 பாத்தீங்கன்னா முல்லருடைய ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. February 6th நினைக்கிறேன். அந்த டைம்ல அவங்க இறந்துடுறாங்க. இறந்துரும் போது அப்ப முல்லருடைய வயசு 64. அப்போ அந்த ஃபியூனரல் சர்மன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபியூனரல் சர்மன் பண்றப்போ முல்லர் இந்த வசனத்தை எடுக்கிறார். என்ன வசனம் சொல்றார் பாத்தீங்களா? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்ற இந்த வசனத்தை தான் அவர் போதிக்கிறார். போன வாட்டி நம்ம பார்த்தோம், 3 விஷயங்களை பார்த்தோம். God is good, God is merciful and God is faithful அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு இது அப்படியே தான் பார்க்க போறோம். போன வாட்டி பார்த்தது அதே தான். God is good, அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர். அந்த நேச்சர், அந்த கேரக்டர்ல எந்த சந்தேகமுமே நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா அதுதான் ப்ராப்பரான ஒரு ஆட்டிடியூட். அதுதான் ஒரு பேசிக், ஒரு கிறிஸ்டியானிட்டியோட பேசிக் லெசன். என்ன அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என் கர்த்தர் நல்லவர். அதுல எக்காரணத்தை குறித்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு என்ன செஞ்சிடும்? ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இந்த கர்த்தர் நல்லவர் அப்படின்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. சோ என்ன ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நம்ம போனாலும், என்ன லைஃப்ல நம்மளுக்கு செட்பேக் இருந்தாலும், இயற்கையாவே என்ன நடந்துருது மக்களுக்கு அப்படின்னா, எனக்கு இவ்வளோ ஒரு பாடுகள் வழியா நான் கடந்து போயிட்டு இருக்கேன், இவ்வளோ ஒரு ட்ரையல், ஒரு பெயின்ஸ், ஒரு ஸ்ட்ரகிள்ல நான் போய் கொண்டு இருக்கேன். டக்குன்னு அந்த மனசு என்ன சொல்ல தோணிருது அப்படின்னா, வேர் இஸ் காட்? இந்த கடவுள் எங்கப்பா? ஓகே, வை மீ லார்ட்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது சொல்றாங்கல்ல எல்லாருமே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. எப்பயுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும் போது அதான் நான் சொன்னேன், நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். கடவுள் பத்தி சரியா, தேவன், என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் நமஸ்கரிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியல அப்படின்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். கடவுள் எங்க? நான் மாத்திரம் தானா இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா என் தேவன் நல்லவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் போற இந்த பாதைகள்ல என் தேவன் இருக்கிறாரு. அவர் அமைதியா இருக்கலாம், ஆனா ஏதோ எனக்காக செய்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவோம். பிகாஸ் மை காட் இஸ் குட். எந்த ஒரு அழிவுல என்ன செஞ்சதுல அப்படியே தன்னந்தனியா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற கடவுளை நான் சேவிக்கல. ஹி இஸ் குட், ஹி இஸ் டூயிங் சம்திங் ஃபார் மீ. சரி, ஓகே. சோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது? 68, தேவரீர் நல்லவர். இந்த நல்லவர்ல எந்த குழப்பமுமே வரக்கூடாது. அடுத்தது பாருங்க, நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். ரெண்டாவது, God is good. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, God is good in his action. God is good இருந்தா மாத்திரம் போதுமா? ஓகே, அவர் குட். ஓகே, அவர் நேச்சர் இஸ் குட். அப்போ ஒருத்தருடைய நேச்சர் குட்டா இருக்குதுன்னா அவருடைய செயலும் எப்படி இருக்கும்? குட்டா தான் இருக்கும். அப்போ God is good in his action. சில நேரம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ட்ரையல்ஸ், பெயின்ஸ், இந்த சஃபரிங்ஸ் யாருக்குமே எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே இந்த பாதை வழியா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், எதுக்காக நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு புரியும், இது கர்த்தர் எனக்கு நன்மையாகவே செய்து முடித்திருக்கிறார். அந்த நேரத்துல போயிட்டு இருக்கும் போது ஒண்ணுமே புரியாது, எப்படி முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல, யாரோ செய்த தவறுக்கா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சில நேரம் சொல்ல தோணும். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைகளாகவே நம்மளுக்கு செய்து முடிக்கிறார். God is good in his action. இதை நம்ம விசுவாசிக்க வேணும். பாருங்க, ஒரு புக்ல நான் வாசிச்சேன். ஜூரிச் அப்படின்ற ஒரு ஊரு, அது ஜெர்மன் நாட்டுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துல ஒரு ஜாப்பனீஸ் அந்த ஹோட்டல்ல அவங்க கெஸ்ட் வர்றவங்களுக்கு அவங்க எப்படி ஒரு சர்வ் பண்றாங்க, எப்படி அவங்களுக்கு சர்வ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மோட்டோ இருக்கு. அந்த மோட்டோ என்ன அப்படின்னா, ஒமாகசே. ஒமாகசே ஜாப்பனீஸ். அந்த ஒமாகசேனுடைய மீனிங் என்னன்னா, ஐ லீவ் த சாய்ஸ் டு த செஃப்.
ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எப்படி போவீங்க? அவங்க ஒரு மெனு கார்டு தருவாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை என்ன செய்வீங்க? அதை நீங்க தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இது கொண்டு வாங்கன்னா அவனும் அதை சமைச்சு கொண்டு வந்து நம்ம கையில கொண்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா இந்த ஹோட்டல் எப்படின்னா ஒமாகசே அப்படின்னா ஐ லீவ் த சாய்ஸ் டு செஃப். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. சாய்ஸ்னா ஒரு நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நான் எல்லாம் செஃப் கையில கொடுத்துருவேன். அந்த செஃப் என்ன பண்றாரு, அவர் தான் டிசைட் பண்றாரு என்னுடைய கெஸ்ட்டுக்கு நான் என்ன விதமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சாப்பாடுனா என்ன செஞ்சு தர போறாரோ தெரியல, அது நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. அவர் செய்யற சாப்பாடை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபிஷ், அந்த கெஸ்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான பெஸ்ட் ஃபிஷ் எதுவோ அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷான சமையல் பொருட்கள்லாம் எடுத்து அந்த கெஸ்டே அப்படி திக்கு முக்காட செய்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு ஒரு டேஸ்டான அப்படியே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு சாப்பாடை போய் வச்சிருவாராம். ஏன்னா ஹீ இஸ் மை கெஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ அதை சாப்பிடுற அந்த கெஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஆனா நம்ம கூட ஆர்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி சாப்பிட்டுருக்க முடியாது. அவ்வளோ அருமையா இந்த சாப்பாடு இருந்துச்சு. ஒமாகசே ஐ வில் லீவ் எவ்ரிதிங் டு த செஃப். அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில புரியாம இருக்கலாம். நான் என்ன பாதையில போய் கொண்டிருக்கிறேன்னு எனக்கே தெரியாம இருக்கலாம். இந்த வாழ்க்கை என்ன மாதிரி இடத்துல போய் முடிய போதோ அப்படின்னு கூட சில நேரம் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். என் பையன் வாழ்க்கை எப்படி நடக்க போதோ எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஒமாகசே ஒமாகசேனா ஐ கிவ் எவ்ரிதிங் டு த கிரேட் செஃப். மேல ஒருத்தர் இருக்கிறாரு, ஹி இஸ் பிரிப்பேரிங் a beautiful dish for me. எனக்காக. அதனாலதான் வசனம் எனக்கு டக்குன்னு இந்த 23வது சங்கீதத்தில் உள்ள வசனம், அவர் என் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என்ன செய்யறாரா, நன்மையும் கிருபையும் எனக்கு தொடர பண்ணுகிறார். அப்போ எப்பெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள், ஐயோ என் பிள்ளைங்க எப்படி இருக்க பார்த்தா இதுங்கெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல, இந்த உலகம் எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள வரும்போது என்ன சொல்லணும்? ஒமாகசே ஐ லீவ் எவ்ரிதிங் in God's hand. ஒரு கிரேட்டர் செஃப் மேல வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கெஸ்ட் என்னன்னா செய்றாங்க, அவங்க என்டையர்லி அவங்களோட எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி செஃப். அவங்க எல்லாத்தையும் அவங்க செஃப்போட ஸ்கில்ல தான் டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம கூட நம்ம லைஃப்ல நம்மளுடைய கிரேட்டர் செஃப் மேல நம்ம என்ன செய்யணும்? டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவர் நம்மளை விட திறமைசாலி, அவர் நம்மளை விட திறமையா யோசிக்கிறவர். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன பெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ God is good in his action அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி, அந்த 2வது முடிச்சாச்சு. 3வது பாருங்க, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சாமிஸ்ட் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா இந்த 3வது என்ன அப்படின்னா மை ரெஸ்பான்ஸ் டு காட். காட் இஸ் குட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் ஹி இஸ் குட் இன் ஆக்ஷன்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வாட் ஷுட் பி மை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச் மீ, போதித்தருளும். டீச் மீ. நான் சொல்றேன், உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு என்னன்னு நினைக்கிறீங்க? உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டீச் மீ, எனக்கு போதித்தருளும். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்றது சாதாரணமா யாரோட மனசுல இருந்து வர்றது? ஏன்னா எல்லாருக்குமே நானும் அதுலதான் இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு என்ன பெஸ்ட் என் வாழ்க்கைக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படிதான் நம்ம இருக்கோம். ஆனா யாராவது நம்ம போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யூ டீச் மீ. சி, இதுதான் நம்மளுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஐ எம் நாட் த மாஸ்டர், பட் காட் இஸ் மை மாஸ்டர். ஹீ இஸ் a greater chef. அவருக்கு எல்லாம் தெரியும். ஒன்னே ஒரு விஷயம் தான் நான் என்ன சொன்னா, டீச் மீ லார்ட். ஓகே, சோ டீச் மீ, த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட். எதுக்கு டீச்னா, ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேஸ். உங்களுடைய பாதைகளை நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க யாருன்னு நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. சரி, ஒரு ஆசிரியருக்கு நல்லா தெரியும். ஆசிரியரா இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். மாணவர்கள் பலவிதமா இருப்பாங்க. ஒவ்வொரு மாணவர், ஒரு கிளாஸ்ல 70 மாணவர் இருக்கிறாங்க, 70 மாணவரும் ஒரு ஆசிரியர் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவர் என்னென்ன பாடத்துல வீக்கா இருப்பான், என் பாடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் வீக்கா இருப்பான்னு எனக்கு தெரியும். 5 மார்க் அவனுக்கு வராது, அந்த 10 மார்க்ல அவன் வீக்கா இருக்கான், இந்த 2 மார்க் அவன் சரியா பண்ணிருவான் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அவனை கூப்பிட்டு, டே வாடா தம்பி, இந்த 5 மார்க் படிச்சிருடா, இதெல்லாம் வரும்டா எக்ஸாமுக்கு, இதுலதான் நீ கொஞ்சம் வீக்கா இருக்கா. அவன் சில பேர், நிறைய பேர், முக்காவாசி பேர் என்ன சொல்லுவான் தெரியுமா? மிஸ் நான் படிச்சுக்கிறேன் மிஸ், நீங்க நோட்ஸ் மாத்திரம் கொடுத்துருங்க மிஸ், நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன் மிஸ் அப்படின்வா. வரமாட்டான், நம்மள்ட்ட ஒத்துழைக்க மாட்டான். ஆனா சில குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 1 2, நம்ம எங்கேயாவது வேலை பார்த்துட்டு கிளாஸ் ரூம்ல இல்லைன்னா ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துட்டு தனியா வருவான். மிஸ் எனக்கு இது எப்படின்னு சொல்லி கொடுங்க மிஸ் அப்படின்வான்.
அந்த குழந்தைகள் பாருங்க, அது எப்படி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு அந்த குழந்தைய சொல்லும் போது, எப்பேற்பட்ட என்ன வேலையா இருந்தாலும் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை விட்டுட்டு அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு எண்ணமும் நம்மளுக்கு வரும். இவன் வாழ்க்கையில முன்னேறி வரான்டா, இவன் வாழ்க்கையில முன்னேறுவான். ஏன் அப்படின்னா, அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். எந்த இடத்துக்கு? டீச் மீ. அவன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அது ஒண்ணும் பெருசு இல்ல. அந்த இடத்துக்கு வந்துட்டானா, டீச் மீ, அவன் வாழ்க்கையில முன்னேறிடுவான். அது போலதான் the secret of success வந்து, தாழ்ந்துகள்லாம் நிறைய இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த தாழ்மையான எண்ணம் இருக்கு பாருங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் சக்சஸே நம்மளுக்கு ஆரம்பிக்குது. சோ மறந்துடாதீங்க, வீட்டுக்கு போகும்போது சொல்லுங்க, ஒமாக்கசே, மறந்துடக்கூடாது. காட் இஸ் இன் ஆக்ஷன். அவர் எனக்காக ஏதோ ஒரு பெரிய டிஷ், எனக்காக ஏதோ ஒரு பெரிய காரியங்களை அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், தயார் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு உங்க மண்டையில வந்து உங்களை வந்து பிரச்சனை பண்ணுதா, கன்ஃபியூஸ் பண்ணுதா, உடனே சொல்லுங்க ஒமாக்கசே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கும் போது என்ன சொல்லணும்? டீச் மீ யுவர் வேஸ் லார்ட். ஓகே, இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் செய்ய வேண்டியிருக்குது, அற்புதமாகவும் செய்ய வேண்டியிருக்கிறது, ஞானமாகவும் செய்ய வேண்டியிருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கோட செய்ய வேண்டியிருக்குது. ஆனா நீங்க எனக்கு டீச் பண்ணலனா நான் செய்யவே முடியாத. ஆண்டவரே, யூ டீச் மீ. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒமாக்கசையை மறந்துடாதீங்க. இதை மனசுலயே வைத்துக் கொண்டு வீட்டுக்கு போங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அந்த 63வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 68. தேவரீர் என் வாழ்க்கையில் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீர். எனக்கு ஒவ்வொரு நாளும் உமது பிரமாணங்களை போதியும். ஆமேன், ஹல்லேலூயா.